நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 30 அப்படியே சேர்ந்து வாசிப்போமா? நீதிமொழிகள் 784வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 24 30 அப்படி வாசிப்போமா? சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சேரி மூடினது. அதன் கற்சுவர்கள் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம இந்த வார்த்தையே நம்ம இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரங்களில் நம்ம பார்த்து வருகிறோம். அதனால் நம்மளை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம திங்க் பண்ணி யோசித்து அதை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கேட்டீன்னா மாறிடுவிய. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கேட்டால் மாறிடுவிய. அல்லேலூயா. தயவு செய்து கேட்காம இருந்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பிசாசுனுடைய தந்திரம் என்ன செய்வான்னா, நம்மளை பக்கத்தில் இருக்கிற நபர்களை கவனமாக பார்க்க வச்சிருவான். அவங்கள்ட்ட பேசுறது, அவங்கள பார்க்கறது, சிந்திக்கிறது, இந்த மாதிரி நிலைகளை கொண்டு வருகிறப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம முழு நிறைவோட கேட்க முடியாது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஆமென். இப்போ நல்ல கவனிங்க. இந்த வருடம் முழுவதும் நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நாம் எந்த அளவுக்கு இந்த வருடத்தை ஜெயமுள்ள ஒரு காரியத்தை வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்கிறத நிறைய நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்தில் குடும்பத்தில் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க சீசர்கள் அந்த பிசாசை விரட்டுறப்போ அவங்களால முடியலை, கூடாமல் போச்சு. அப்போ இயேசு வருகிறார், பிசாசை விரட்டுறார். இப்போ அவங்க கேட்குறாங்க, தனித்து போய் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. என்ன கேள்வி? இதை வச்சு ஒரு காரியத்தை வீட்டில் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷத்தில் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோமா? ஏன் எங்களால் முடியலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டதுனால தான் சீசர்களுக்கு கர்த்தர் பதில் சொன்னார். நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டுமானால் நாம் ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய நிலைகளில் இன்னைக்கு நாம் அமர்ந்திருக்கிறது எப்படி அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய சோம்பேறிகளாய் நாம் அமர்ந்திருக்கிறோம். வருஷத்துக்கு வருஷம் வளர்ச்சி, மாசத்துக்கு மாசம் வளர்ச்சி, நாளுக்கு நாள் வளர்ச்சி, நாளுக்கு நாள் விருத்தி, இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் வளர வேண்டிய ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் அதினதின் நாட்கள்ல காலங்கள்ல நாம் வளரவில்லை என்றால் நாம் ஆவிக்குரிய சோம்பேறிகளாய் நாம் இருக்கிறோம். நாம் யாரு? ஆவிக்குரிய சோம்பேறிகள். அல்லேலூயா. நிறைய வயல் நிலங்களை போய் பார்த்தா நிறைய காஞ்சேரி செடிகள் முளைச்சிருக்குதான், முள்ளு காடா இருக்குதான். நல்ல நிலையில பண்படுத்தப்பட்ட நிலங்கள் அது இல்லை. அதனாலதான் இவர் இப்படி சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு சொல்லி கை முடக்கி கொண்டு அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிக்கிருவோம், அடுத்து ஜெபம் பண்ணிக்கிருவோம், அடுத்து கர்த்தருக்குள்ள வாழ்ந்துக்கிருவோம், இப்படின்னு நினைச்சு ஆவிக்குரிய நிலைகள்ல சோம்பேறிகளாய் படுத்து கிடக்கிற நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம ஆவிக்குரிய தரித்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னக்கா ராணியக்கா, எதோட வாழ்றோம்? ஆவிக்குரிய. நான் 4 பாயிண்ட் தான், சின்ன பாயிண்ட் வேகமாக சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிக்கணும். நல்ல கவனிங்க. நாம் ஆவிக்குரிய சொல்லுங்களேன் தரித்திரர்களா என்ன செய்யறோம்? காசு இல்லைன்னா கவலைப்படுவாங்க, ஆனா அபிஷேகம் இல்லைன்னா கவலைப்பட மாட்டேங்கிறோம். காசு குறைஞ்சா கவலைப்படுறோம், ஆனா ஆவியானவருடைய வல்லமை குறைஞ்சா நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அதுல இருக்கிற சுறுசுறுப்பு இதுல நமக்குள்ள என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது கிடையாது. ஆமென். சத்தம் அல்லேலூயா. ஆமா. அன்னைக்கு பாருங்க, 120 பேர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவங்க ஜெபிக்கிறப்போ சோம்பேறித்தனம் இல்லாம ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சார்? அவங்களுக்கு கொடுத்தார். ஆமென். இதே வசனத்தை நீங்க நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 6 11 வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா அதுலயும் இதே மாதிரிதான் இருக்கு. 6வது அதிகாரத்தில் 6 11 வரைக்கும், சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை என்ன செய்ய, அதற்கு பிரபுவும் இல்லை
அதிகாரியும் இல்லை. கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்குது, அறுப்பு காலத்தில் என்ன செய்யுது? தானியத்தை சேர்த்து வைக்குது. எவ்வளவு நேரம் படுத்திருப்ப, எவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டே இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இப்படின்னு நினைச்சே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? மறுபடியும் சொல்லுகிறார், உன் தரித்திரம் வழிபோக்கனை போல தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஆவிக்குரிய தரித்திரம். சொல்லுங்க, ஆவிக்குரிய வறுமை. சொல்லுங்க, ஆவிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய வறுமை. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு விளைச்சலை நான் கண்டடைய வேண்டுமானால் நான் உடனே, எனக்கு அன்னைக்கே நான் கேட்ட உடனே எனக்கு கிடைச்சிடாதுங்க. நல்லா கவனிங்க. நான் விளைச்சலை கண்டடையணும்னா அதே நாளில் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ண அபிஷேகத்துக்காக கர்த்தரிடத்துல கேட்டேன், அவர் எனக்கு கொடுக்கல, அதனால அதை கேட்கறத விட்டுட்டேன். எப்படியா? நான் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு தாகம் எனக்கு இருந்துச்சுங்க, கேட்டங்க, கிடைக்கலங்க அப்படின்னு நிறைய பேருடைய நிலைகளை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, படிப்படியாய் 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 நம்ம ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் மேலான நிலைகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போனா தான் ஒரு முழு நிறைவை நம்மளால் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, கணுக்கால் அளவு, சொல்லுங்க முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, சொல்லுங்க அதுக்கு பிறகு நிறைவு. சொல்லுங்களே, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ நீங்க எடுத்த உடனே ஒரு முழு நிறைவை நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த நிலைகளோட ஓட முடியாதுங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே போகிறார். 1000 முழம், அடுத்த 1000 முழம், அடுத்த 1000 முழம், இப்படி நம்மளை இழுத்து கொண்டே போகிறார். எசேக்கியேல் எழுதின புஸ்தகத்தில் 45வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். 47ல் 1 இருந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆலயத்தில் அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா, கிழக்கு மேற்கு வாசல்ல என்ன செய்தான் இருக்குது. கிழக்கு பக்கத்தில், அதாவது மேற்கு பக்கத்தில் இருந்து அந்த கிழக்கு வாயிலாய் அந்த நதி என்ன செய்த புரண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இவர் அந்த நதியில கால் வைக்கிறார். கொஞ்ச தூரம் போனா கணுக்கால் அளவு, கொஞ்ச தூரம் போனா அதுக்கடுத்து முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவுன்னு இவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப 4 விதமான கேட்டகரி இருக்கு. சொல்லுங்க, என்ன கேட்டகரி? சத்தமா சொல்லுங்களேன், என்ன கேட்டகரி? சொல்லுங்க, 4 விதமான கேட்டகரி இருக்குது. ஆமென். 4 விதமான, அது தமிழ் எப்படி சொல்றது? முதல் அளவு, 2வது அளவு, 3வது அளவு, கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் ஒரு முழு நிறைவை நம்மளால என்ன செய்ய முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சிரும். ஆமென். உங்க எல்லாருக்கும் தெரியும், எலிசா அப்படிங்கிற ஒரு ஆள். யாரு? எலிசா. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, எலியாவை போல அல்ல, எலியாவை விட 2 மடங்கு வல்லமை பெற்றுக்கொள்ளணும். இவருக்கு என்ன ஆசை? சொல்லுங்க, எலியாவை விட 2 மடங்கு அபிஷேகத்தை இவர் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் அபிஷேகத்துக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க, தடைகளை நிர்மூலமாக்கி நீங்க ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. இப்போ இந்த எலிசா எங்க இருந்து வருகிறார் அப்படின்னா, இவர் கலப்பையை பிடிச்சி உழுது கொண்டு இருக்கிறார். எலியா போறாரு. எலியா போய் என் பின்னாடி வான்னு கூப்பிடுகிறார். உடனே 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை அடிக்கிறார், கலப்பையை உடைக்கிறார், விறகா எரிக்கிறார். தனக்கு இருந்த எல்லா காரியத்தையும் அழிச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு திருப்திகரமா எலியாவோட எலிசா என்ன செய்கிறார்? இப்ப எலியாவுடைய காலம் முடிய போகுது. முடிய போற காலகட்டத்தில் நேர எலியா சொல்றாரு, காலங்கள் முடிய போகுதுங்கிறத தெரிஞ்ச உடனே எலிசாவை நீங்க இருப்பா அப்படின்னு சொல்றார். இவன் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி இவன் பின்பற்றி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. அக்கா பாத்தியக்கா கவனிங்க. 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுங்களே. நீங்க இந்த 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல இந்த எலிசாவும் 4 அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறான். 4 அனுபவம் கிடைக்குது. நீங்க 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் வசனத்துல கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலுக்கு என்ன செய்கிறான்? எங்க போறானா? இப்போ முதல் அனுபவம் என்ன அனுபவம்? சொல்லுங்க, கில்கால் அனுபவம். என்ன அனுபவம்? சத்தமா சொல்லுங்க, என்ன அனுபவம்?
கில்கால் அனுபவம். நீங்க ரெண்டாவது எங்க போறான்னா பெத்தேலுக்கு போகிறான். அதையும் வாசிருங்களே. ஆமென். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ரெண்டாவது என்ன அனுபவம்க்கா? சத்தமா சொல்லுங்களேன். கில்கால் அனுபவம். மீகால் இல்ல, கில்கால் சொல்லுங்க. கில்கால் சொல்லுங்க. கில்கால் அனுபவம். ரெண்டாவது என்ன அனுபவம்? பெத்தேல் அனுபவம். மூணாவது 4வது வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். என்ன அனுபவம்? மூணாவது அனுபவம் சொல்லுங்க. என்ன அனுபவம் சொல்லுங்க? எரிகோ அனுபவம். அல்லேலூயா. 6வது வசனத்தை வேகமா வாசிங்களே. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். எங்க வா சொல்லுங்க. 4 அனுபவம் சொல்லுங்க. என்ன அனுபவம் சொல்லுங்க? கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். மனப்பாடம் பண்ணுங்களே. சொல்லுங்க. கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். மறுபடியும் எல்லாம் சத்தமா பின்னாடி சொல்லுங்க. ஏன் வந்த உடனே எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம்ல? இந்த அனுபவங்களை எல்லாம் இவன்ட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏன் கில்காலுக்கு போகணும்? ஏன் யோர்தானுக்கு போகணும்? ஏன் எரிகோவுக்கு போகணும்? ஏங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் 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 எல்லா இடத்துலையும் இது மட்டும் அங்கே எதுவும் சொல்லி கொடுத்தாரா? ஒன்றும் சொல்லி கொடுக்கல. நல்லா கவனிங்க. அங்கே ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? எப்பா நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் நீ இருக்கணும், இப்படிலாம் ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? ஆத்தா இங்கே ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்க. ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா இவரை என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு நிலையில இவரை எந்த அளவுக்கு கடினப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இந்த எலியா யாரை கடினப்படுத்துறார்? எலிசாவை கடினப்படுத்துகிறார். இப்ப நம்மளா இருந்தா என்னையா அங்கே வான்னு கூப்பிடுற, இங்கே வான்னு கூப்பிடுற, அதை அங்கே வான்னு கூப்பிடுற, எதையாவது சொல்ல மாட்டேங்கிற, எதுவும் பண்ண மாட்டேங்கிற, பேசாம நான் இங்கே இருந்துறையா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா இவன் சொல்லுகிறான், நீ எங்க போனாலும் நான் உங்களோட வருவேன். எது வரைக்கும்னா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்னு அவன் என்ன செய்கிறான்? அல்லேலூயா. இப்ப ஏங்க முதன்னு கில்காலுக்கு கூட்டிட்டு போறாரு? எங்க கூட்டிட்டு போறாரு? வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க கூட்டிட்டு போறாரு? கில்காலுக்கு ஏன் கூட்டிட்டு போறாரு? யோசுவா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்களே. யோசுவா 5வது அதிகாரத்துல 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. என்ன இடமா? சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு பேர் என்ன? கில்கால். அல்லேலூயா. இந்த நல்ல கவனிங்க. எகிப்தினுடைய நிந்தையை புரட்டி போட்ட அந்த இடத்துக்கு பேர் முதல்ல பேர் வச்சிருக்கிறாங்க கில்கால். என்ன பேர்? மறுபடியும் சொல்லுங்க. என்ன பேரு? இங்க அப்படி என்னங்க அந்த கில்கால்ல நடந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து வந்தாங்க. எங்க இருந்து வந்தாங்க? இவங்க முதல்ல எங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய ஞானஸ்நானத்தை எங்கன்னா அங்க அவங்க செங்கடலை கடந்து வர்றாங்க பாருங்க, இங்கதான் ஞானஸ்நானத்தை எடுத்தாங்க. இவங்க ஞானஸ்நானம் எடுத்து கடந்து வருகிறப்போ இவங்க செஞ்ச பாவத்தினால, தப்புனால ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய தலைமுறை எங்க போகாது? கானானுக்கு போகாது. உன்னுடைய தலைமுறைக்கு பின்னாடி இருக்கிற உன் பிள்ளைகள் தாப்பா போவாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அப்போ இவங்க நல்ல கவனிங்க. எகிப்திலே இவர்கள் விருத்த சேதனம் பண்ணினவர்கள். எகிப்தில எல்லா விருத்த சேதனத்தையும் பண்ணி கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவங்க ஞான ஸ்நானத்தை எடுத்து வருகிறார்கள். பாதியிலே இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்ப யாரு வர்றதுன்னா இவர்களுடைய பிள்ளைகள் தான் இங்க வர்றாங்க. நல்ல கவனிங்க. உங்களுடைய பிள்ளைகள் தான் இங்க வர்றாங்க. ஆமா, இவங்களுடைய பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்கிட்ட வர்றாங்க. இப்ப பிள்ளைகள் வருகிறப்போ இவங்க எங்க ஞானஸ்நானத்தை எடுக்கிறாங்கன்னா யோர்தானுக்கு நேரா என்ன செய்கிறார்கள்? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ரொம்ப முக்கியமான காரியம். இங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அந்த 8வது வசனத்தை வாசி பாருங்களே. அதே யோசுவால 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களே. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்களை குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். நல்ல கவனிங்க அக்கா. ஏன் கில்காலுக்கு அழைச்சிட்டு போனார் ஆண்டவர் அப்படின்னா, எலியா ஏன் எலிசாவை கில்காலுக்கு அழைச்சிட்டு போனார்னா,
ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய இருதயத்தையும் இந்த காதையும் இந்த கண்ணையும் நான் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். எனக்கு எடுத்த உடனே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுக்கா. எடுத்த உடனே இந்த ஆவியானவருடைய வல்லமையை நான் கேட்டேன் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டுங்கிறதுனால தான் இந்த வல்லமையை எலிசா பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ வா கில்காலுக்கு, நீ வா அந்த உடன்படிக்கையை பாரு, அந்த உடன்படிக்கை விருத்த சேதனத்தை நீ பண்ணினாதான் இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப நீங்க என்னதான் செய்யணும்? அல்லேலூயா. நீங்க ஆவியானவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எங்க போகணும்? எதுக்கு போகணும் சொல்லுங்க? எதுக்கு போகணும்? எதுக்கு போகணும் கேட்டா கில்காலுக்கு போகணுமா? விருத்த சேதனம் பண்ண போகணும். அப்படி எங்கெங்க விருத்த சேதனம்னா, எங்க விருத்த சேதனம்? இருதயம், கண்ணு, காது, வாயி, இதுகள்லாம் நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயத்தை வெட்ட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நீங்க உள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விருத்த சேதனம் பண்ணாம அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்க, உங்க வல்லமை எனக்கு தாங்க, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஏன் அநேகர் வாயை திறந்து கேட்டும் கிடைக்கலன்னா விருத்த சேதனம் பண்ண வேண்டிய நாம அதை பண்ணாது இருக்கிறதுனால ஆண்டவர் இன்னும் உனக்கு ஒரு கட்டு இருக்குப்பா, அதை செய்யி, கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த எலிசாவினுடைய வல்லமை இந்த அளவுக்கு அவர் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் கில்கால்ல போய் நிற்கிறார். இப்ப முதல் அனுபவம் என்ன அனுபவம் சொல்லுங்க? கில்கால் அனுபவம். அல்லேலூயா. என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வெட்டுங்க. எதாவது ஆண்டவருக்கு பிடிக்கலையா வெட்டு. கோபம் வருதா வெட்டு. போய் பேசுறமா வெட்டு. எந்தெந்த கண்ணு தவறான காரியத்தை பார்க்குதா வெட்டு. ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவரே இந்த கண்ணு எனக்கு இச்சையா பார்க்க சொல்லுது, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. அழுங்க. என் நாவு பொய் பொய்யா பேசுது, என் நாவு தப்பு தப்பா பேசுது, என்ன மன்னிங்க. அழுங்க. அல்லேலூயா. நீங்க அழுது 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 ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த உடன்படிக்கைக்குரிய நிலைகள்ல நீங்க விருத்த சேதனம் பண்ணுகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காயம் ஆறுற வரைக்கும் ஆண்டவர் உங்களை வச்சிருப்பார். அடுத்த நிலைக்கு நம்ம போகணும்ல. கில்கால்லே நம்ம என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கில்கால்லே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கில்கால்லே நம்ம இருக்கக்கூடாது. சொல்லுங்க, அடுத்த நிலைக்கு போகணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பார்வோன் இடத்துல இந்த ஜனங்கள் எனக்கு வேணும்னு கொடு, கேளு அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? யாத்திராகம் 6:12 கூட வாசிங்களே. யாத்திராகம் 6:12. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். என்ன உதடு? மோசே காலத்துல என்ன விருத்த சேதனம் முறைப்படி பண்ணணும்? ஆனா இங்க என்ன விருத்த சேதனத்தை இவன் கேட்கிறான்? என் நாவுல இன்னும் விருத்த சேதனம் பண்ணல ஆண்டவரே சொல்றேனா? அப்ப வெட்ட வேண்டியது எங்க இருக்குது? நீங்க ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் ஏன் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, இங்க வெட்ட வேண்டியதை நீங்க என்ன செய்யணும்? வெட்டணும். இங்க வெட்ட வேண்டியது நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. வாயில விருத்த சேதனம் பண்ணுங்க, காதுல விருத்த சேதனம் பண்ணுங்க. காதுல கெட்ட காரியங்களை கேட்டுட்டு கெட்டதை சிந்திக்கிற இந்த சிந்தனைகளுக்குள்ள இருக்கிற காரியத்தை வெட்டுங்க. ஆவியானவர் தன்னால உங்களுக்குள்ள இறங்கி வருவார். அல்லேலூயா. இதை கேட்காத நபர்கள் தான் சோம்பேறிகள். அல்லேலூயா. கொஞ்சம் கூட சோர்வு இல்லைங்க எலிசாவுக்கு. ஓடிக்கிட்டே இருக்கிறார். நீ கில்கால் போ, நான் அங்கே வருவேன். நீ யோர்தானுக்கு போ, நான் அங்கேயும் வருவேன். எரிகோவுக்கு போ, அங்கேயும் வருவேன். எந்தெந்த இடத்துல என்னென்ன மாற்றத்தை நீங்க சொல்லுகிறீரோ அத்தனை மாற்றங்களையும் நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரே. எனக்கு தேவை அந்த எலியாவுக்குள்ள இருந்த 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேணுங்கிறது. அதுதான் அந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு
நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. ஆமா வறுமையா உதகரே, வறுமையா ஆமா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஓ ஜீவ தண்ணீரே. நல்ல கைகளத்தை ஆமா வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஓஹோ ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. அல்லேலூயா. முதல் அனுபவம் என்ன அனுபவம் இருக்கணும் சொல்லுங்க? கில்கால் அனுபவம். விருத்த சேதனம் பண்ணணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, விருத்த சேதனம் பண்ணணுங்க. வெட்ட வேண்டியதை வெட்டணுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு தெரியும், யோபு சொல்லுகிறார், ஒரு கண்ணோட உடன்படிக்கை பண்ணினேன் நான், ஒரு கன்னிகையின் மேல் நிலைப்பாதிருப்பது எப்படி. அல்லேலூயா. இப்போ கண்ணை வெட்ட வேண்டியதை என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்களேன். கண்ணை வெட்ட வேண்டியதை வெட்டணும். இப்போ நேர சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார்ல, ஏசாயா அந்த காட்சியை பார்க்குறாருல. இப்போ அங்கங்கே செட்டைகள் எடுத்து தூதர்கள் பறந்துக்கிட்டே இருக்கிறாங்களா? இப்போ இவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், ஆண்டவரை பார்த்துட்டேன் அப்படின்னு மட்டும் புலம்புனாரா? இவர் வாயை திறந்துட்டு சொல்றாரு, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்தமுள்ள ஜனங்களுக்கு மத்தியில் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, என் உதடு சரியில்லை, என் உதட விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. நேர ஆண்டவர் தூதன் போனாரு, நேர அங்கே ஒரு நெருப்பை எடுத்தாரு, கொரடுல நெருப்பு எடுத்து கொண்டாந்து நேர நாக்கில் வச்சா, நாக்கில் என்ன உண்டாயிருச்சுன்னா விருத்த சேதனம் நடந்துருச்சுங்க. நாக்கு சுத்திகரிக்கப்பட்டுச்சுங்க. கர்த்தருடைய ஆவி ஏசாயா மேல இறங்க ஆரம்பிச்சுட்டாருங்க. அல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டிய, கற்பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையும் நாம செய்கிறப்பதான் முதல் படிக்கட்டையே நம்ம தொட முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க. இதுதான் என்ன அளவுனா கணுக்கால் அளவு. என்ன அளவு? இப்ப என்ன வரும் அப்படின்னா, இந்த காரியத்தெல்லாம் அர்ப்பணிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள கொஞ்சம் வர்றது மாதிரி நமக்கு என்ன செய்யும்? பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வர மனசே இருக்காதுங்க. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வர்றப்போ யாராவது கூப்பிட்டாங்கன்னா, இல்லை நேரம் ஆகி போச்சுன்னா எந்திரிச்சு வர்றப்போ, இருங்க ஆண்டவரே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், அந்த மனநிலைகள் வருமா? அதுதான் என்ன நினைப்புனா, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அனுபவம்? பரலோகத்தில் ஓரிடமா பெற வேண்டும். சொல்லுங்க அப்படியே. இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஆமென். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அம்மா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவ மன்னிப்பின் நிச்சயம் நல்ல பாடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா. பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க அப்படியே. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. ஆமா. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே நமக்கு சேர்த்து தந்திடுவார். எல்லாம் கிடைக்கும். எல்லாமே நமக்கு சேர்த்து தந்திடுவார். ஏலேலோ ஐலசா ஏலேலோ. சொல்லுவோம் அப்படியே. ஏலேலோ ஐலசா ஏலேலோ. ஓ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. ஏலேலோ ஏலேலோ. அல்லேலூயா. ஏலேலோ. அல்லேலூயா. நம்ம அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம கில்காலுக்கு போகணும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சமூகத்தில் என் கண்ணை, என் காதை, என் இருதயத்தை, என் சிந்தனைகளை, இது எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க என்ன நானே அர்ப்பணிக்கிற ஆண்டவருடைய தீவிரப்படணும். தீவிரமாய் செயல்பட தொடங்கணும் நாம். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது எங்கே போகிறாங்க சொல்லுங்க? ரெண்டாவது எங்கே? சத்தமா மனப்பாடம் பண்ணுங்களேன். எங்கே போகிறாங்க? ஆமாம், எங்கே போகிறாங்க? பெத்தேலுக்கு போகிறாங்க. ஆமென். இந்த பெத்தேலு தான் என்னன்னா தேவனுடைய வீடு. இந்த வீடுக்கு பேர் என்ன?
பெத்தேலுக்கு அடையாளம் என்ன? தேவனுடைய வீடு. இங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஆபிரகாம் இங்கதான் இருந்தார், யாக்கோப்பு இங்கதான் இருந்தாரு. அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு, அண்ணனோட சண்டை போட்டுட்டு வேகமா ஓடி வருகிறப்போ அந்த இடத்துல திடீர்னு இருட்டாயிருச்சு, அங்க போய் படுத்துட்டாருங்க. அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி பேர் என்ன தெரியுமா? லூசு. ஆமேன். என்ன பேரு? அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள வரலைனாலும் நம்மளும் யார் தான்? அல்லேலூயா. என்ன சோம்பேறிகள். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரலைன்னா நம்மளும் தெரிஞ்சும் நம்ம செய்யாம இருந்தா அதுக்கு பேர் என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரலைன்னா நம்மளும் லூசுதான். கேட்டுறாதே யாரு லூசு அப்படின்னு கேட்டுறாதே அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட், கவுனிங்க. ஆமேன். அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோப்பு கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு அப்படின்னா, தேவதூதர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் ஏறுகிறவர்களாயும் இருக்கிறாங்க, இறங்குகிறவர்களாயும் இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஏறுகிறவர்களா இருந்தாங்க. சொல்லுங்க, இறங்குகிறவர்களா இருந்தாங்க. அல்லேலூயா. இப்ப ஒரு பக்கம் தூதர்கள் மேல போய்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தூதர்கள் கீழே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாரி சுருட்டி எந்திரிச்சிட்டாருங்க. யாரு? யாக்கோப்பு. அப்பதான் இது என்ன சொல்றாரு? இந்த இடத்துக்கு பேரு ஏல் பெத்தேல். இது என்ன பீடா? இது வானத்தின் வாசல். எப்படியா? ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா. அவ்வளவுதான். மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது அனுபவம் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜெபம் தேவனிடத்துல போய்கிட்டே இருக்கணும், அவருடைய பதில் உங்ககிட்ட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப முதல் அனுபவத்தோட பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டங்க அப்படிங்கிறதோடு இல்லைங்க. அதற்கு பிறகு யாக்கோப்போடு தேவன் பேசினார், யாக்கோப்பு தேவனோடு கூட பேசினார். இந்த உறவை தேவனுக்குள்ள நீங்க இரண்டாவது இடத்துல வளர்க்க கற்றுக்கிறணும். இப்ப இரண்டாவது அனுபவம் என்னன்னா, நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. தரப்புல நிக்கிறவர்களா மாறணும். நீங்க இரண்டாவது அனுபவத்தை, ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபத்துல கொஞ்சமும் சோர்வில்லாதபடி நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாற ஆரம்பிச்சிடணும். இதான் இரண்டாவது அனுபவம். 4 நாள் ஜெபம் பண்ணேக்கா, அதுக்கு பிறகு ஜெபம் பண்றதை விட்டுட்டேன்க்கா, இதெல்லாம் அனுபவம். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியிலையும் காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் ஜெபிக்கிற ஜெபத்துல கொஞ்சமும் குறையில்லாதபடி ஜெபம் பண்ணாரு பாருங்க தானியேல். அந்த மாதிரி ஜெபிக்கணும். நீங்க இரண்டாவது நீங்க பெத்தேலுக்கு வரணுங்க. உங்க அனுபவம் ஜெபமாய் மாறணும். டெய்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபத்துல குறைவில்லாதபடி ஜெபிக்கணும். இந்த அபிஷேகத்துக்குரிய நிலைகளை ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியலன்னா, முன்னாடி இருந்த ஜெபம் நம்மகிட்ட இல்லைங்க. முன்னாடி இருந்த ஜெப அனுபவங்கள் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல, குறைஞ்சு போயிடுச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கிறோங்க. அன்னைக்கு நேற்று நைட்டு இந்த பிரசங்கத்தை ரெடி பண்றப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு காரியம் என்னன்னா, 3 பேருக்கு ஊழியம் செய்யணுமா. எத்தனை பேருக்கு சொல்லுங்க? எத்தனை பேருக்கு சொல்லுங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் சொல்லுங்க, பிறருக்கு ஊழியம் செய்யணும் சொல்லுங்க, கடைசியாக தான் எனக்கு ஊழியம் செய்யணும் சொல்லுங்க. என்ன அனுபவம் சொல்லுங்க? என்ன எப்படி ஊழியம் செய்யணுமா சொல்லுங்க? கர்த்தருக்கு, பிறருக்கு. முதல்ல ஆண்டவர் எதுக்கு படைச்சாரு? அக்கோ ஆத்தாக்கலா இங்கே கவனிச்சிருங்க, வசனத்தை கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே கவனிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் எதுக்காக நம்மளை படைச்சாரா? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருக்கு ஜெபம் பண்ண, கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, அவரோடு பேசிக்கிட்டே இருக்க, அவரோடு உறவாட. இதுக்கு தான் நம்மளை படைச்சார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இதுக்கு அடுத்துதான் மற்றது எல்லாம், இதுக்கு அடுத்துதான் மற்ற காரியம், இதுக்கு அடுத்துதான் அந்த காரியம். இல்லை கொஞ்ச நேரம் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் அது இல்லை.
உறவாட வேண்டியது தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ரெண்டாவது பிறருக்காக தரப்புல நிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், அவங்கள கர்த்தருக்குள்ள வளர வைக்கணும், ஆண்டவருக்குள்ள வாங்கன்னு கூப்பிடணும். இந்த மாதிரி அவங்கள ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த வேண்டிய நிலைகள். இதுதான் ரெண்டாவது ஊழியம். மூணாவது தான் நமக்கு ஏதாவது போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சின்ன சின்ன காரியங்களை நம்ம சரீரத்துக்காக பார்க்க வேண்டிய காரியம். என்ன காரியம் தான்? ஆண்டவர் நம்மளை எதுக்கு தான் படைச்சாரு சொல்லுங்க? மூணே காரியம். ஒன்று என்னது? முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க? அவருக்கு. சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் அவருக்கு, ரெண்டாவது மற்றவர்களுக்கு, மூணாவது தான் எனக்கு. என்னைக்கு ஏவாளக்கா தப்பு செஞ்சோ, அந்த அம்மா தப்பு செஞ்சோ, அன்னையிலேருந்து டோட்டலி என்ன செஞ்சிருச்சு? ஃபர்ஸ்ட் எப்படி வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் நமக்கு, ரெண்டாவது மற்றவர்களுக்கு செய்கிறோமோ செய்யலையோ, ஜெபிக்கிறோமோ சோத்திரம் ஆண்டவரே, மூணாவது தான் நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை நேற்று எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. முதல்ல நாம் ஆண்டவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருக்காக வாழ்வதற்காக நம்மளை அழைக்கப்பட்டவர்கள். முதல்ல செய்ய வேண்டிய ஊழியமே ஆண்டவருக்கு தான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட கற்றுக் கொடுக்குறாருங்க. ஜெபத்தை நீங்கள் ரெண்டாவது நீங்கள் அதிகப்படுத்தும் போது நீங்கள் எங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, எங்கே வந்துட்டீங்க? பெத்தேலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. எங்கே வந்துட்டீங்க சொல்லுங்க? கில்கால் அனுபவம். சொல்லுங்க, ரெண்டாவது அனுபவம் என்னது? நீங்கள் காலையில் நல்லா ஜெபம் பண்ணுங்க, மத்தியானம் நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, இரவு ஜெபங்களை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த தருணங்களை கொடுக்குறாரோ அந்தந்த தருணங்களெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுங்க, ஸ்பெஷல் ஜெபங்களை ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நாட்களை அதிகமாக ஜெபத்துக்கு பயன்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவி ரெண்டாவது கட்டமாக உங்களுக்கு முழங்கால் அளவு அபிஷேகத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, நிறைய பேர் ஜெபமே பண்றது இல்ல. ஏதாவது ஒரு கூடுக வந்த ஆண்டவரே உங்க வல்லமையை கொடுங்க, உங்க வல்லமையை கொடுங்க, உங்க வல்லமையை கொடுங்க. எப்படி கொடுப்பார்? 20 வருஷமா ஜெபத்துல வளரவே இல்லை, ஆனா வல்லமையை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டா எப்படி கொடுப்பாரு? இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும். என்னை விருத்த சேதனம் பண்ணணும், நான் ஜெபத்துல தீவிரமான ஒரு நபர்களாய் மாறணும். இப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் கொடுப்பாராக. அல்லேலூயா. இவர் வந்துட்டார்னா என்ன நடக்குன்னா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவாரா? இப்ப இவர் ஜெபம் பண்றப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்குமா? இந்த வல்லமை நமக்குள்ள பெருக 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 நம்மளும் நீச்சல் ஆழம் போயிடலாமா? இந்த வருஷத்தை நினைச்சு பாருங்க. இந்த 365 கால் நாளும் நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழாம ஆவிக்குரிய நிலைகளில் நாம் சோம்பேறிகளாயிருந்து நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கிறோமே ஒழிய, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒரு கேவலம் என்ன தெரியுங்களா? ஒரு அசிங்கத்தனம் என்ன தெரியுங்களா? அந்நிய பாஷை பேசுற ஆட்கள் ரொம்ப குறைவு. அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிற ஆள் ரொம்ப குறைவு. நீங்க 10 வருஷம் விசுவாசியா இருங்க, 20 வருஷம் விசுவாசியா இருங்க, 4 வருஷம் இருங்க, 2 வருஷம் இருங்க, நீங்க 6 மாசம் கூட இருங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிற நபர்கள் நம்ம சபைக்குள்ள குறைவு. நிறைய பேருங்க அவங்க அந்த மார்த்தாள் மாதிரி இந்த அம்மா போய் இயேசு கிறிஸ்துவுக்கு சிக்கனை ரெடி பண்ணுது, மட்டனை ரெடி பண்ணுது, அந்த சாப்பாடை ரெடி பண்ணுறாங்க, இந்த சாப்பாடை ரெடி பண்ணுறாங்க, அப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்கன்னு செய்யலாம்னு சொல்லி நிறைய காரியங்களை ரெடி பண்ணிட்டு சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த மரியாதை பாருங்கள் உங்கள் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டே இருக்குது பாருங்க, இது என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேன். நான் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, 1000 ஊழியம் செய்யாததை ஒரு முழங்கால் செஞ்சிடும். 1000 ஊழியங்கள் செய்யக்கூடாத அற்புதத்தை ஒரு முழங்கால் செஞ்சிருங்க. நீங்க முழங்கால் போட ஆரம்பிச்சா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் மாறிடும். நீங்க முழங்கால் போட ஆரம்பிச்சா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டு உடையும். நீங்க முழங்கால நின்று திறப்புல நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் உங்களால பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. அங்கே ஓடுனியா, அந்த குடும்பத்தை பார்த்தியா, இந்த காரியத்தை செஞ்சியா, இந்த வேலையை செஞ்சியா, அதை பண்ணனியா, இதை பண்ணனியா, அதையெல்லாம் ஆண்டவர் கேட்கிறவர் அல்ல. அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து 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 அவரோடு கூட உறவாடி கொண்டே இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எப்படியா எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல
செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. அல்லேலூயா. ஜெபம் அனுபவம் இல்லாம ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவனாவோ இருக்க முடியாது. இல்லங்க, நான் ஜெபிக்காம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா நீங்க ஆண்டவரை ஏமாற்றுகிறீர்கள். ஆண்டவரை ஏமாத்துறாள் நம்ம. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இவரோட உறவாடாத ஒரு உறவு நமக்கு எதுக்கு? இவரோட உறவாடாத இந்த சரீரம் நமக்கு எதுக்கு? இந்த ஜீவன் நமக்கு எதுக்கு? இவரோட உறவாடுவதற்காகவே கர்த்தர் நம்மளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரண்டாவது அனுபவத்தை நாம் அனுபவிக்காததுனால தான் அது ஆவிக்குரிய சோம்பேறிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் பின்னாடி முதற்கொண்டு கை தட்டுங்க. அப்பா சேர்ல உட்கார்ந்திருக்க ஐயாமார்களெல்லாம் சேர்ந்து கை தட்டுங்க. சேர்ல உட்கார்ந்திருக்கிறவங்க கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இரண்டாவது அனுபவம் என்ன அனுபவம் வரணும் சொல்லுங்க? உறவாடணும் அவரோட. ஆமென். கில்கால் அனுபவம் சொல்லுங்க. கில்கால் அனுபவம் சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லுங்க, பெத்தேல் அனுபவம். ஆமென். இது அபிஷேகத்தை எனக்குள்ள இன்னும் பெருக்கி கொண்டே இருப்பதற்கு. அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கையில நிறைய பேர் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? பிசாசு எப்படிலாம் தந்திரமா வருவான் தெரியுங்களா? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு போன் பண்ணுவாங்க. நார்மலா பேசிக்கிட்டே இருப்பாங்க, உலக பிரகாரமா போயிடுவாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அது 5 நிமிஷம் ஜெபம், அந்த பேச்சு அப்படியே 10 நிமிஷம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். பார்த்துருக்கீங்களா? உலக பிரகாரமாவே நீ ஆவிக்குரிய பிள்ளையோட பழக வச்சு உலக பிரகாரமான நிலைகளை இழுத்துட்டு போயிருது. இல்லை, அந்த மாதிரி இல்லைங்க, வச்சிருங்கக்கா, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 2 மணி நேரம் இன்னும் உங்களை அபிஷேகத்தை கர்த்தருக்குள்ள மேலான நிலைகள் என்ன செய்யும்? உயர்த்தி கொண்டு போகும். அல்லேலூயா. ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. அன்னைக்கு ஆதி சபைக்குள்ள இருக்கிற பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் அதிகப்படியாய் தீவிரமா செஞ்ச ஒரே காரியம் ஜெபம் மட்டும்தான். நம்ம சபைக்குள்ள இல்லாதது என்னதான் குறைஞ்சு போச்சுனே. ஆமென். குறைஞ்சு போகல, நீ குறைச்சிட்ட. வேற ஒரு காரியத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டு ஆண்டவருடைய நேரத்தை நீங்க வீணடிச்சிட்டீங்க. குறைஞ்சு போகல. குறைச்சது யாரு? ஆண்டவரா? சொல்லுங்க. நம்ம தான் குறைச்சிக்கிட்டோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த இரண்டாவது அனுபவத்தை கர்த்தருக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். முக்கியமான காரியம், அதனால நல்லா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. மூணாவது எங்க போனாங்க? அதுலயும் 5-6 பேர் சொல்றாங்க, உன்னுடைய தீர்க்கதரிசி உன் எஜமான் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாரு. எனக்கு தெரியும், நீ வாயை பொத்திட்டு சும்மா இரு. அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, நீ அந்த அனுபவத்துக்குள்ள போகாத, இந்த அனுபவத்துக்குள்ள போகாத, இதெல்லாம் உனக்கு நல்லதில்லை, இதெல்லாம் சரியா, நீ வேலையை பாரு, அதை பாரு, இதை பாரு, இப்படிலாம் சொல்லுகிற நபர்களுக்கு முன்பாக உன் வேலையை பார்ப்பா, எனக்கு தெரியும்பா, இந்த அனுபவத்துக்குள்ள போகணும், நான் அதுக்கடுத்து இன்னொரு அனுபவத்துக்குள்ள போகணும், அதுக்கடுத்து இன்னொரு அனுபவத்துக்குள்ள போகணும், அப்பத்தான் ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. எங்க போறாங்க சொல்லுங்க? எரிகோவுக்கு. எங்க போறாங்க? இஸ்ரவேலுடைய அந்த படை, இராணுவம், ஜனங்கள் நேர கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முதல் தடையா இருந்தது இதுதான், இந்த எரிகோ தான். எது? எரிகோவை நொறுக்கிட்டா என்ன செய்யும்? கானானுக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? கால் வச்சிடலாம். சொல்லுங்க. எரிகோவை உடைச்சிட்டோம்னா சொல்லுங்க, கானானுக்குள்ள கால் வச்சிடலாம். சத்தமா தான் பேசுங்களே. சொல்லுங்களேன். எரிகோவை உடைச்சிட்டோம்னா சொல்லுங்க, கானானுக்குள்ள காலை வச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 4 பஸ் போறது மாதிரி சுவரு எவ்வளவு அகலம் இருந்திருக்கும், அதையே எதனால உடைச்சிட்டாங்க? துதிச்சே உடைச்சிட்டாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க ஆவியானவருடைய வல்லமைக்குள்ள, ஆவிக்குள்ள உங்களை வளர விடாதபடி, செயல்பட விடாதபடி செயல்படுத்துகிற சாத்தானுடைய தடைகளை நீங்க உடைக்கணும். சாத்தானுடைய தடைகளை துதியினால நீங்க என்ன செய்யணும்? அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும், அந்த போராட்டம் வரும், இந்த போராட்டம் வரும், அப்படி ஒரு நிலை வரும், இப்படி ஒரு நிலை வரும். இது என் ஜெபத்துக்கு தடையா இருந்தா இயேசுவின் நாமத்தினால இந்த தடைகளை கொண்டு வர்றதுனால நான் தேவனோடு கூட துதிக்கிறதையோ உறவாடுறதையோ நான் ஒருபோதும் விட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறி போன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். நான் சொல்றது புரியுதுங்களா?
அல்லேலூயா. மூணாவது அனுபவம், இன்னும் நீங்க வளரணும்னா சாத்தானுடைய தடைகளை உடைக்கக்கூடியவர்களாய் நாம் மாறணும். சாத்தானுடைய தடைகளை நம்ம என்ன செய்யணும்? உடைக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உடைக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த கோட்டையை உடைக்கணும். ஆமென், அல்லேலூயா. அந்த கோட்டையை உடைக்கும் போது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளுக்கு நேராய் நம்மளை பிரவேசிக்க பண்ணுவாரு. அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவன் கொண்டு வருவான். நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத, ஆமென், சொல்லுவானா சொல்ல மாட்டானா? வல்லமையை பெற்றுக்கொள்ளாத, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பாரு, இதை பாரு. சிலர் பாருங்களேன், செல்போனில் ஒரு சின்ன ஏசப்பா பாட்டை வைக்கலாம்னு செல்போனை எடுப்போம். 2 மணி நேரம் கழிச்சு டொம்முன்னு போனை போடுவோம். என்னன்னு பார்த்தா ஏசப்பா பாட்டு ஒரு பாட்டை கேட்டிருக்க மாட்டோம். கேட்டதெல்லாம் என்னது? பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த 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 கோட்டையை உடைக்கணும். எது நம்மளை ஆண்டவரோடு கூட உறவாட விடாதபடி தடை பண்ணுதோ, அது செல்போனா இருக்கலாம், அது சினிமாவா இருக்கலாம், அது பாவத்துக்குரிய நிலைகளா இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற அக்காவா இருக்கலாம், சபைக்கு வருகிற அக்காவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உடைக்கணுங்க. இந்த நேரத்தில் நான் இவர் சமூகத்தில் உட்காரணும், இதுதான் என் வேலை. இந்த தடைகளை கொண்டு வரக்கூடாது. பொல்லாத ஆவி என்னை விட்டு வெளியேறி போயிடு. என்னக்கா ராணியக்கா என்ன செய்யலாம்? சத்தம் அல்லேலூயா, ஆமென். இந்தியா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கணுன்னா இந்த மாதிரி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆண்டவர் படிப்படியாக நம்மளை என்ன செய்ய வைக்கிறார்? பயணிக்க வைக்கிறார். பாருங்க, ஆமென். சொல்லுங்க, 3 அனுபவம். என்னென்ன அனுபவம்? கில்கால், பெத்தேல், எரிகோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் கீழ்ப்படியாமல் என்னை கீழ்ப்படிய கூடாத நிலைகளை செய்கிறான் பாருங்க. தடையை உடைங்க. நான் கீழ்ப்படிவேன், நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். எப்படியா? இயேசுவை துதிப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. எப்படியா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஆஹா, ஹல்லேலூயா, ஓஹோ, ஆனந்தமே, ஆமா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஓஹோ. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், இயேசுவை துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். 7 நாளும் எரிகோவுக்கு முன்னாடி நின்று தேவனுடைய ஜனங்கள் செஞ்ச ஒரே காரியம் என்னதான்? துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். இதுதான் அவங்க செஞ்சது. அல்லேலூயா. என்னன்னு பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க. எலியா போட்டிருந்த அந்த சால்வையின் அபிஷேகத்தை எலிசா 2 மடங்கு பெற்றுக்கொள்வதற்கு பல அனுபவங்கள் வாயிலாய் உள்ள பிரவேசிக்க வேண்டியது இருக்கு. பாருங்க, பல அனுபவம். ஒரு அனுபவத்தோட இல்லைங்க. என்ன பிரதர்? கவுனிங்க, கவுனிங்க, எல்லாரும் கவுனிங்க. என்ன அனுபவத்தோட இல்லை சொல்லுங்க. ஒரு அனுபவம் இல்லை, பல அனுபவங்களோட ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஓடிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. துதிச்சு பாருங்க. என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, துதிச்சுக்கிட்டே இருங்க. தடைகளை தகர்த்துறீங்க. என் ஜெபத்தை, என் ஆவிக்குரிய நிலைகளை எதையும் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஆமென். கடைசியா ஒரு காரியம் வேகமா நம்ம பார்த்துருவோம். ஆமென். கடைசியா என்ன அனுபவம்? யோர்தான் அனுபவம். சொல்லுங்க, என்ன அனுபவம்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சொல்லுங்க. கில்கால், அப்பா மனப்பாடம் பண்ணிட்டு. அல்லேலூயா. ஆமா, இது இதோட வச்சு எலிசாவினுடைய வரலாறே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட வரலாறு உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? இந்த வருஷத்துல கடைசி மாதத்துல நம்ம இருக்கிறவங்க ஏன் நடந்துச்சு கேட்கணும். ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு? சீசர்கள் கேட்டாங்களா? அல்லேலூயா. நான் 3 அனுபவத்தை வீட்டில் சொல்லி கொடுத்தேன். 3 அனுபவம் தான். 7 மணி ஜெபத்தில் உட்காந்துருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் அந்த பிரசங்கத்தை செஞ்சுருக்கலாம், நேரம் இருந்து எல்லாரும் கேட்டதை மறுபடியும் கேட்டான்னு ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சி விட்டுட்டேன். முதல் அனுபவம், சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியலை கேட்டாங்க.
ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது அனுபவம், யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே கிட்ட சொன்ன வாக்குத்தத்தத்தை போல கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன், கானானுக்குள்ள போப்பான்னு சொல்றார். 6வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எரிகோ கோட்டையவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தகர்த்தெறிந்து போடுகிறார். 7வது அதிகாரத்துக்கு வருகிறப்போ ஆயி பட்டணத்துக்குள்ள உள்ள போறப்போ இவங்களால போய் சண்டை போட்டு யாரை ஜெயிக்க முடியல. ஆயி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியலைங்க. 36 பேர் செத்து போயிட்டாங்க. உடனே என்ன நடக்குதுன்னா, என்னாச்சு, ஏன் இப்படி ஆந்தி பார்க்குறீங்க, கொஞ்சம் கவனமா வசனத்தை கவனிங்களே. என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்துல யோசுவா கிட்ட ஆண்டவர் கேட்குறான், நேர போய் காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் ஆண்டவரோட சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஏன் அந்த 36 பேர் செத்தாங்க, ஏன் எங்களால் ஜெயிக்க முடியல, எதனால எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க தானே வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள போவேன்னு சொல்லி. இப்ப கானானுக்குள்ள உள்ள போகும்போதே முதல் அடியை அடிச்சிட்டீங்களே, எதுக்காக நீ கேள்வி கேட்குறாங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கேள்வி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளல, ஏன் ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்ளல, ஏன் நான் அந்நிய பாசை பேசல, நான் ஏன் கர்த்தருக்குள்ள வளரல, கேள்வி கேட்கணும். அப்பதான் பதில் சொல்வாரு. சாயங்காலத்துல யோசுவாவை தூக்கி எழுப்புறாரு ஆண்டவர். எந்திரி யோசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க தீட்டான காரியத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீ கையில வச்சிருக்கிற, இதை எடுத்து போடு, நான் வெற்றியை கொடுக்கிறேன்னு அவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்ல கவனிங்க. எனக்கு நான் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. பெற்றுக்கொள்ள நினைச்சேன், ஆர்வம் இருந்துச்சு, கிடைக்கல. இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. கேளுங்க, எதனாலேன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டிய தாவீது கொண்டு வருகிறார். எங்க கொண்டு வர்றாரு? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வருகிறார். திடீர்னு தாவுக்குள்ள இறங்கின உடன்படிக்கை பெட்டி இணைஞ்சிருச்சு, ஆட ஆரம்பிச்சிருச்சு. யார் தொட்டது? ஊசா தொட்டார். ஒரே அடிதான், செத்த போயிட்டார். அடிச்சது சரியா தப்பா? சொல்லுங்களே அக்கா. யார் தலை குனிஞ்சிருக்காளோ அவங்கள தான் கேள்வி கேட்பேன். பாருங்களே, சொல்லுங்க, அடிச்சது ஆண்டவர் ஊசாவா அடிச்சது சரியா தப்பா? சரியோ தவறங்க? இவன் வீட்டுக்கு போயிட்டான். தாவீது மட்டும் ஆண்டவரை விடலைங்க. நேர கொண்டு போய் ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு, நான் நல்லது தானே செய்யணும்னு நினைச்சேன். ஏதாவது சவுல் காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய நினைப்பே இல்லை சவுலுக்கு கொண்டு வரணும்னு. ஆனா ஏன் காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் அவனிடத்துல பதில் சொல்லுகிறார். நேரம் இல்லை எடுத்து சொல்றதுக்கு. அவன்கிட்ட பதில் சொல்றாரு, அன்னைக்கு பெலிஸ்தர்கள் அந்த பெட்டியை தொடக்கூடாதுங்கிறதுக்காக மாட்டு வண்டியில தூக்கி வச்சு அனுப்பிட்டாங்க. ஆனா இஸ்ரவேலுடைய அதாவது நாட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இவங்க எதுல தான் கொண்டு வர்றாங்க? அதை மாட்டு வண்டியிலே கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில கொண்டு வரணுமா, ஆசாரிகள் தூக்கணுமா? சொல்லுங்க, யார் தூக்கணும்? அப்போ அந்த நாட்டில் இருக்கிற நிலையை பார்த்துவிட்டு தாவீது மாட்டு வண்டியில பூட்டி இவர் கூட்டிட்டு வருகிறார். ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. டேய், எகிப்துல இருந்தே எப்படிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க, இது தோல்ல தான் ஆசாரிகள் தூக்கிட்டு வந்தது, இந்த உடன்படிக்கையை நீங்க மீறீங்களேடான்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் சொன்ன உடனே அப்பதான் தாவீது போய் சொல்றான், ஆசாரியர்களை பரிசுத்தப்படுத்துங்க, தேவனுக்கு விரோதமான நம்ம பாவத்தை செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா கவனிங்க. சீசர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால ஆண்டவர் எதனால உங்களால துரத்த முடியலன்னு சொல்லி கொடுத்தார். யோசுவா போய் ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால எதனால இந்த பட்டணத்தை உங்களால பிடிக்க முடியலன்னு சொல்லி கொடுத்தார். இங்க இருக்கிற தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால எதுக்காக இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அடி விழுந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தார். கேளுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட போய், இந்த ஒரு வருஷம் எனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியல, எங்களால ஏன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. கடைசி அனுபவம் யோர்தான் அனுபவம். சொல்லுங்க, என்ன அனுபவம்? இப்ப எங்க வந்துட்டிய? கணுக்கால் அளவு வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன வந்துருச்சு? முழங்கால் அளவு வந்துருச்சு. அடுத்து இடுப்பளவு வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன அனுபவம்? சொல்லுங்க, கணுத்தளவு அனுபவம். ஆமென். யோர்தான் அனுபவம். அல்லேலூயா. நான் முதவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எகிப்துல இருந்து கானானுக்கு வரும்போது முதல் ஞானஸ்நானம் எங்க? செங்கடல்ல என்ன செய்யறாங்க? முதல் ஞானஸ்நானத்தை எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் இங்க வர்றாங்க.
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள வர்றாங்க. அங்கேதான் யோர்தான் நதி இருக்குது. இந்த யோர்தான் நதிக்குள்ள உட்பிரவேசிச்சு ஆவிக்குரிய ஞான ஸ்நானத்தை என்ன செய்யறாங்க? யார் எடுக்கிறா? இஸ்ரவேலருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இங்கதான் அவங்க முடிவெடுக்கிறாங்க. முதல்ல உடன்படிக்கையை பண்றாங்க. முதல்ல விருத்த சேதனத்தை பண்றாங்க. அது காய்கிற வரைக்கும் ஆறுகிற வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. பழையவைகளை தூக்கி போடுறாங்க. புதியவைகளுக்கு நேராய் உட்பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க வரணும் சொல்லுங்க? பழசை தூக்கி போடணும். சொல்லுங்க, புதுசை என்ன செய்யணும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தை எடுக்கிறாங்க. அவருக்குள்ள முங்கி என்ன செய்யறாங்க? அபிஷேகம் என் தலைமேலே. இந்த அனுபவம், ஆவி யானவர் எனக்குள்ளே. எப்படியா? அபிஷேகம் என் தலைமேலே. பழசையெல்லாம் புதைக்கிறாங்க. புதிய கர்த்தருடைய அனுபவத்துக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க? சொல்லுங்க, வர்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தாங்க இந்த 4 அனுபவம் முடிஞ்சதுக்கு பிறகு எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சால்வை அவர் மேல வந்து விழுது, எலிசா மேல. அல்லேலூயா. அந்த சால்வை விழுகிறதுக்காக, இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக இந்த எலிசா பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவருடைய அனுபவங்களினுடைய நிலைகள்ல இங்க போனா அங்க போறார், அங்க போனா இங்க போகிறார். எங்கெங்க எலியா போனார் அங்கே எல்லாம் இவர் போனார். அல்லேலூயா. இது எதுக்காக? நான் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு. நீங்க 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 அந்த தாகத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறீங்களோ அதை வச்சுதான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு என்ன செய்வார். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு எதுனா உங்க தாகத்தினுடைய நிறைவு தான். பாட்டு வாயை திறந்து நம்ம மாட்டுக்கு பாடிடுறோம். கணுக்கால் அளவு. நீ அதுக்குள்ளேயே வல்லை, அப்புறம் எப்படி போதாது. இப்ப ஆண்டவர் சொல்றார், கணுக்கால் அளவு கிடைக்காதையா அப்படின்னு சொல்றார். முழங்கால் அளவு வாய்ப்பில்லை ஐயா அப்படின்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. அதுக்கடுத்து இடுப்பு அளவு. அவர் வாயை திறக்க மாட்டார். அதுக்கு பிறகு எப்படி திறப்பாரு? அல்லேலூயா. ஏமா மகளே மகனே, நீ இன்னும் கணுக்கால் அளவுக்குள்ளே நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? அல்லேலூயா. இப்பவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையின்படி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செய்யுங்க? நீங்க நில்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, 4 அனுபவம். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். சொல்லுங்க, கில்கால், பெத்தேல், எரிகோ. இந்த 4 அனுபவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா நீச்சல் ஆழத்துக்குள்ள நீங்க வாட்டுக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. ஆமா, அக்கினி உங்களை மூட ஆரம்பிச்சிடும், உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிடும். நீங்க வேறு மனுஷராக இருப்பீர்கள். எழுந்துருங்க, எழுந்துருங்க, ஜெபிச்சிரும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லுங்க, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அவ்வளவுதான். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சத்தமா, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். அபிஷேகம் என் மேலே. அவ்வளவுதான். பாடுங்க, அபிஷேகம் என் தலைமேலே. கில்கால் அனுபவம், பெத்தேல் அனுபவம், எரிகோ அனுபவம், யோர்தான் அனுபவம். ஆண்டவருடைய வல்லமை எங்களை மூடுவதாக. ஓ, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே என்ன நிரப்புங்க.
கேளுங்க கேளுங்க. எனக்குள்ளே ஓ அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கில்கால் அனுபவம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை வெட்ட வேண்டியதை வெட்டுறப்பா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. விருத்த சேதனம் பண்ண வேண்டியதை கண்ணை வெட்டுங்க. கெட்ட பார்வைகள் மாறட்டும், தப்பான பார்வைகள் மாறட்டும். கெட்ட நிலைகளில் இருக்கிற கேட்கிற காதுகளை நான் வெட்டுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நான் கர்த்தருடைய காரியத்தின்படி நடப்பேன். அதுக்காக நான் கர்த்தருக்காக எதையும் செய்ய என் காதை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தவறா நான் பேச மாட்டேன், தவறான காரியத்தை உபயோகப்படுத்த மாட்டேன், என் இருதயத்தில் கண்டதை நான் சிந்திக்க மாட்டேன். ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்ன உடன்படிக்கை பண்றப்பா, இப்பவே நான் விருத்த சேதனம் பண்றேன். ஆண்டவரே வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆமென். நிவேதா ஒப்பு கொடு, வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை வெட்ட வேண்டியதை வெட்டுறேன்பா. என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே எல்லா சினிமாக்களையும் அருவருக்கிற ஆண்டவரே இனி இயேசுவின் நாமத்துல தூக்கி வெளியில எடுத்து போடுற ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க அர்ப்பணிச்சுக்கிட்டே இருங்க, நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவே. சுவிசேஷம் அவ்வளவுதான். சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவேன். வல்லமை வெளிப்படட்டும்பா, வல்லமை வெளிப்படட்டும். நிறைவை பார்க்கட்டும், அபிஷேகத்தின் நிறைவை பார்க்கட்டும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை தாருமே. உங்க வல்லமை வெளிப்படட்டும். தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஓ வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த ஒரு அபிஷேகம் என்ன நிரப்பட்டும். அவ்வளவுதான். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஜெபம் பண்ணுங்க அப்படியே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும்,
ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளட்டும். பொல்லாத கிரியைகள் விலகுவதாக, பொல்லாத அசுத்த வல்லமைகள் விலகுவதாக. இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க அபிஷேகம் உங்களுடைய நுகத்தை முறிக்கும். தேவனுடைய அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இயேசுவின் நாமத்தினால அபிஷேகத்தினால நிறைந்து, ஆவியில நிறைந்து, கர்த்தருக்குள்ள நிறைந்திருப்பார்களாக. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கை தட்டி கேளுங்க, உற்சாகத்தோட கேளுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டாமப்பா, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலையும். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பொல்லாத கிரியைகள் விலகுவதாக. ஆமென். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, பொல்லாத ஆவியை வெளியே, எல்லா அசுத்த வல்லமைகளும் வெளியேறும். மரணத்தின் கட்டுக்கள் வெளியேறுவதாக, மரணத்தின் கட்டுக்கள் வெளியேறுவதாக. பொல்லாத ஆவியை வெளியே போ, பொல்லாத ஆவியை வெளியே போ. மரணத்தின் கண்ணிகள் வெளியேறட்டும். எல்லா கட்டுகளை எடு, எல்லா கிரியைகளை எடு, எல்லா கட்டுகளை எடுத்துட்டு வெளியேறு. தேவனுடைய அக்கினி இப்பொழுது இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தலையில் இருக்கிற பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பல சுமைகளை சுமந்து தலையில வச்சிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியே வெளியே போ. எல்லா கிரியைகளை எடு, எல்லா கிரியைகளை எடு, எல்லா கிரியைகளை எடு இயேசுவின் நாமத்தினால். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உண்மையாவே ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீர்களானா, நிச்சயமா இந்த நாளில் இருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கில்காலுக்கு நேர, பெத்தேலுக்கு நேர, எரிகோவுக்கு நேர நீங்க அப்படியே உட்புற வேசிச்சு நீங்க யோர்தானுக்குள்ள போய் ஆவியானவருடைய சால்வையை பெற்றுக்கொள்வீங்க. இந்த சால்வை விழுகட்டும், இந்த சால்வை விழுகட்டும். விழுகிற வரைக்கும் விடாதீங்க. இந்த சால்வையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாதீங்க. இந்த சால்வையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாதீங்க. ஹல்லேலூயா. உங்க மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும்ப்பா, உங்க அபிஷேகம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருக்குள்ள வளருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க.